நாள்தோறும் நூற்றுக்கணக்கான மக்கள் பயணிக்கும் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என பேருந்தில் இருந்து விழுந்த பெண் சுவாதி கோரிக்கை விடுத்துள்ளார். போக்குவரத்து கழகம் அலட்சியத்துடன் செயல்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏறணுமே இந்த வண்டி ரொம்ப டேஞ்சராக தான் இருந்துச்சு. இப்போ நம்ம புனலூரில் இறங்கிடுவோம்லாம் சொல்லி தான் நாங்கள் ஏறினோம். ஏறி புனலூரில் இறங்கி அந்த டேர்னிங்கில் இறங்கியது தான் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது. இந்த ஒரு மறுஜன்மம் எடுத்துறேன். காயம் அந்த கீழே கை இங்கே அடிச்சு தான் கீழே விழுந்தப்போ அந்த கை இங்கே இருந்து இந்த லாஸ்ட்டு இந்த பெயின் ஃபுல்லும் இருந்தது. அந்நேரமே ஆட்டோக்காரங்க எல்லாருமே நம்ம புனலூர் தாலுக்கா ஆஸ்பத்திரி கொண்டு போனாங்க. ஆஸ்பத்திரி கொண்டு போய் அங்கே ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாங்க, இன்ஜெக்ஷன் எடுத்தாங்க. அப்போ எக்ஸ்ரே எடுத்தப்போ ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க 2 வருஷம் கழிஞ்சு தான் அது எஃபெக்ட் வரும், அப்போ எது வந்துச்சுன்னா நீங்கள் ஆஸ்பத்திரி கொண்டு போய் காமிங்கன்னு சொன்னாங்க. இப்போ நீ காலையிலேருந்து தலை பெருப்பும் தலைவேதனை எல்லாம் இருக்குது. இப்போ மாத்திரைலாம் சாப்பிட்டு தான் இருக்குது.